நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து வில்லியனூர் தொகுதியில் முதல்வர் ரங்கசாமி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். புதுச்சேரியில் லோக்சபா தேர்தல் வருகின்ற 19ஆம் தேதி நடைபெறுகின்றது. தற்பொழுது தமிழகம் மற்றும் புதுவையில் பிரச்சாரம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளனர். அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் பாரதிய ஜனதா வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதல்வர் ரங்கசாமி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். இதனை அடுத்து முத்துப்பிள்ளைப்பாளையம் பகுதியில் பிரச்சாரத்தை துவங்கினார். இதில் சுல்தான்பேட் பகுதியில் முகமது யூனுஸ் தலைமையிலும், வில்லியனூர் எம்ஜிஆர் சிலை அருகே மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார் தலைமையிலும், அண்ணா சிலை அருகே அமைச்சர் நமச்சிவாயத்தின் ஆதரவாளர் சம்பத் தலைமையிலும், ஏழை மாரியம்மன் கோவில் அருகே என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் சரவணன் தலைமையிலும், வில்லியனூர் பூக்கடை அருகே பூக்கடை ரமேஷ் தலைமையிலும், பொதியம்பட்டு பகுதியில் கார்த்திகேயன் தலைமையிலும், பொதியம்பட்டு முதலியார் திட்டு பகுதியில் கோழிக்கடை செல்வம் தலைமையிலும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் வேட்பாளர் மற்றும் முதல்வருக்கு ஆளுயர மாலை அணிவித்தும் பொன்னாடை போர்த்தியும் பட்டாசு வெடித்தும் ஆதரவாளர்கள் தரப்பில் வரவேற்பு அளித்தனர். இந்த நிகழ்வில் கண்ணபிரான், பாலமுருகன், செந்தில், புகழேந்தி, பூக்கடை ராஜ் பிரபு மற்றும் பூக்கடை பிரபு, பிரகாஷ், வேணு, புகழ், RKT ராஜகோபால் உட்பட முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர்.